ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஆனா பிபி முடியாதுன்னு சொல்லிட்டாரு. டேய், அந்த ஆள் நிஜமாவே சொன்னாரா? நம்மளை விட பணம் கொஞ்சம் கூட கொடுத்தா போதுண்டா, அவங்களுக்கு சாதகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவான்டா அந்த ஆளு. அவங்கிட்ட கொஞ்சம் கவனமாவே இரு. இல்லண்ணா, ஆனந்தி மகேஷ் அங்க வந்தப்ப நானும் அங்கதான் இருந்தேன். பிபி கிட்ட எல்லாமே தெளிவா பேசிட்டேன். நீ அதை பத்தி கவலையப்படாதண்ணா. என்னதான் கவலைப்படாதன்னு சொல்றியே தவிர சந்தோஷப்படுற மாதிரி சம்பவம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அன்புவை காலி பண்ண ஆள் அனுப்புறேன்னு எல்லாமே ஆம வேகத்துல நடக்குது. அது சம்பந்தமா ஏசி கிட்ட பேசிட்டேன்னா. கூடிய சீக்கிரமே ஒருத்தன் உள்ள வருவான். உள்ள வந்ததுமே அவன் அன்புவை காலி பண்ணிட்டான்னா ஓ மேல சந்தேகம் வரும்னு ஏசி சொல்றாரு. அது கரெக்ட் தான் எனக்கும் தோணுதுண்ணா. அந்த லாயர் சத்யவதியும் மகேஷும் இங்க வந்து ஜெயிலரை மீட் பண்ணி என்னால அன்புக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு வர போயிருக்காங்க. இந்த மகேஷ் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்குண்ணா. அவனுக்கு ஏதாவது ஒரு லாக்க போட்டு வசமா உட்கார வைக்கணும்னா. அவனுங்களை மொத்தமாவே காலி பண்ணணும்டா. செக்யூரிட்டி சார், அரவிந்த் வந்தாச்சா? வந்துட்டார் சார். சார் முகம் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கு? பேச்சும் சூடா தான் இருக்கு. என்னமோ பெரிய பிரச்சனை இருக்கும் போல இருக்கு. டேய் தம்பி, அந்த அன்பு ஒன்னும் லேசுப்பட்டவன் இல்லடா. நம்ம மலையனையும் கணக்கையும் அவன் அடிச்ச அடியில இங்க எவனுமே அவன் பக்கம் போக யோசிக்கிறான்டா. தம்பி, அன்பு விட ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தனை பார்த்து உள்ள அனுப்பு. சரி விடுண்ணா, நான் பாத்துக்கிறேன். வேலைய சரியான நேரத்துல செய்ய வேண்டியது முக்கியம்டா தம்பி. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான்டா நமக்கு நல்ல நேரம் கிடைச்சிருக்கு. அத மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த பாரு, நான் உள்ள இருக்கிற டென்ஷன்ல ஏதாவது பேசுவேன். ஆனா அண்ணன் வருத்தப்படுறேங்கிறதுக்காக நீ யோசிக்காம எதையும் செஞ்சிடாத. நிதானமா பிளான் பண்ணு. அதே மாதிரி சரியான நேரத்துல வேலையை முடிக்கணும்டா தம்பி. ரகுதான் தம்பின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இப்போ உண்மையான தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கியா? இரு, அவன் யாருன்னு இப்பவே கண்டுபிடிக்கிறேன். ரகு கொலைக்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? மகேஷ், நீ தானே ஏசி கிட்ட பேசின? இல்ல மகேஷ், எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. பொய்யா சொல்ற? ஹலோ, யார் பேசுறது? யோ, இங்க வாயா. யாரா பேசுறது? மகேஷ், சொன்னா கேளு மகேஷ், எனக்கு எதுவும் தெரியாது. உண்மையை சொல்லாம இன்னைக்கு நான் உன்னை விட போறது இல்ல. மரியாதையா உண்மையை சொல்லு. உனக்கும் ரகு மாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? ஐயோ, எந்த சம்பந்தம் இல்ல மகேஷ். இல்லையா? தேவலாம் பிரச்சனை பண்ணாத. போன் குடுறா. என்னடா பண்ற? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சார், சட்டத்துக்கு விரோதமா கைதி கிட்ட செல்போனை கொடுத்து பேச சொன்னது நீங்க. ஏன் மேல கோபப்படுறீங்களா? ஏய், ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பாரு. ஏய், அந்த ரகு தானே உன் தம்பின்னு சொல்லிட்டு இருந்த. இப்ப என்னடா தம்பி தம்பின்னு வேற எவன்ட்டையோ பேசிட்டு இருக்க? யாரா உன் தம்பி? முடிஞ்சா கண்டுபிடி.
மகேஷ் சொல்றா சொல்லு சொல்ல போறியா இல்லையா இப்ப நீ சொல்லல கைய உடைச்சிருவேன் சொல்றா சொல்லு மகேஷ் கைய வலிக்குது மகேஷ் கைய உடைச்சிருவேன் சொல்லு கைய வலிக்குது உண்மைய சொல்லு சொல்லு மகேஷ் சொல்றோம் மகேஷ் 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 சார் சொல்லு சார் சொல்ல போறியா இல்லையா மகேஷ் சார் மகேஷ் சார் விடுங்க சார் விடுங்க சார் மகேஷ் சார் இவனை கொல்லாம விட மாட்டேன் சார் சொல்றா மகேஷ் சொல்லு சார் இருங்க சார் இருங்க சார் சார் என்ன சார் இது நீங்களா இது உங்களுக்கு இவ்வளவு கோவம் வந்து நான் பார்த்ததே இல்லையே சார் என்ன சார் நடந்தது நீங்க அரவிந்த் சாரை பத்தி கோவமா விசாரிச்சுட்டு போனீங்கன்னு செக்யூரிட்டி அண்ணன் சொன்னாரு. அதனால தான் சார் நான் இங்க வந்தேன். பார்த்தா அடிச்சிட்டு இருக்கீங்க. நல்ல வேலை சார். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் கொலை பாவத்துல முடிஞ்சிருக்குமே சார். இவனுக்கும் ரகோட மர்டருக்கும் நிச்சயமா ஏதோ சம்மந்தம் இருக்கு முத்து. உண்மை மட்டும் இவன் சொல்லலன்னா நான் இவனை சும்மா விட மாட்டேன். வேணாம் சார் விடுங்க சார். சார் சொன்னா சுமார் கேளுங்க மகேஷ் வந்ததுல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்க. இத பாரு, நீ எமல அபாண்டமா குற்றம் சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. அப்படியே உனக்கு எமல சந்தேகம் இருந்திருந்தாலும் நீ என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கணும். இப்படி நான் அடிச்சது கொஞ்சம் கூட நல்லா இல்ல மகேஷ். இது மட்டும் தில்லை எங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? என்னடா ஆகும்? போய் சொல்றா பார்க்கலாம். சொல்றா. முதுகுக்கு பின்னாடி நீ செய்யற துரோகம் தெரியாத நினைச்சிட்டு இருக்கியா? போய் டாடி கிட்ட சொல்லு. நானும் சொல்றேன். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. மகேஷ், போடா. நானா? நான் என்ன துரோகம் செஞ்சேன்? யாருக்கு துரோகம் செஞ்சேன்? நீ எந்த அடிப்படையில என் மேல இவ்வளவு பெரிய பழிய போடுறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சார் நீங்க காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் சார். இப்ப எப்படி சார் அரவிந்த் சாருக்கோ ரகு கொலைக்கோ சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க? இவன் அந்த ஏசியா போய் சீக்கிரட்டா பாத்து ஏதோ பேசிட்டு வந்திருக்கான் முத்து. பேசுறனா இல்லையான்னு கேளு. நடிக்காதடா துரோகி. நீ அந்த ஏசி கிட்ட பேசினத ஆனந்தியே நேர்ல பாத்திருக்கா. ஏற்கனவே அவனுக்கு அன்பு கண்டாலே பிடிக்காது. சோ நான் ஏசியை போய் பார்த்துட்டு வந்ததால ரகு கொலைக்கு எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு பெரிய முடிவுக்கு வந்துட்டேன்ல. ஆமா, நான் ஏசியை போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். அவரை போய் பார்த்தா உடனே உனக்கு நான் துரோகம் பண்றேன்னு அர்த்தமா? நான் ஏசியை போய் பார்த்த வரைக்கும் தான் ஆனந்தி சொன்னாளா இல்ல என்ன பேசுனேன்னு சொன்னாளா? நான் அவர்கிட்ட என்ன பேசுனேன்னு தெரிஞ்சா நீ இவ்வளவு கோவப்பட்டிருக்க மாட்ட மகேஷ். சும்மா கதை சொல்லிக்கிட்டு இருக்காத அரவிந்த். நான் சொல்றது கதையா இல்ல இவ்வளவு நேரம் நீ பேசுனதெல்லாம் கற்பனையான்னு நான் உனக்கு ப்ரூவ் பண்றேன் மகேஷ். இப்பவே இங்கேயே இந்த நிமிஷமே ப்ரூவ் பண்றேன். எங்க போன்? நல்ல வேலை போனுக்கு ஒண்ணாவல. இப்ப தெரியும் உனக்கு நான் எதுக்காக அவர் மீட் பண்ணேன்னு. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன், கேளு. ஹலோ ஹலோ ஏசி சார், நான் அரவிந்த் பேசுறேன் சார். அரவிந்த்னா எந்த அரவிந்த்?